எதுக்கு எங்களை தனியா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றது என்ன, போட்டே காட்டுறேன் கேளுங்க. கண்மணியும் மரகதமும் கல்பனாமா சொத்துக்கு ஆசைப்பட்டு பூமிக்காவ கௌதமுக்கு கட்டி வைக்க திட்டம் போட்டு ஸ்வேதாவை ஏமாத்தி மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஐயோ, அந்த ஸ்வேதா பொண்ணுக்கு மேடிய கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா பிடிக்கல. அதனால ஸ்வேதா பொண்ணு கிட்ட கௌதம மாப்பிள்ளைன்னு பொய் சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. எப்படி எப்படி கௌதமும் பூமிகாவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்களா? எங்களுக்கு தப்பான எண்ணம் எதுவும் கிடையாது, எங்களை சந்தேகப்படாதீங்கன்னு கௌசல்யா கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல? உங்கள மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது. வாயை திறந்தாலே பொய். எங்களையா சொல்றீங்க? வாயை மூடுங்க. எங்களை எல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண ஃபோர்ஜரி தனத்துக்கு உங்க 2 பேர் மேலயும் கேஸ் கொடுத்தா உங்க 2 பேரையும் 2 வருஷத்துக்கு உள்ள வச்சிட முடியும், தெரியுமா? நான் இப்பவே போய் சம்பந்திய மாட்டேன் இந்த ரெக்கார்டை காமிச்சு உங்க முகத்தரைய கிழிக்கிறேன். நீங்க பசுன்னு நினைச்சு பாசமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அது பசு இல்ல, ஓனாயிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சார் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். ஆமா சார், ப்ளீஸ் சார், தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். சார் ஐயோ, இந்த கூழாங்கல் தலையை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. போய் பார்க்கலாம் வா. இல்ல, சும்மாதான் கேக்குறேன். சப்போஸ் நீ மாதவனை கல்யாணம் பண்ணாம மாதவ அண்ணன் மேடிய கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? பூமிகா அம்மா ஏன் அப்படி கேட்டாங்க? அக்கா, ஏன் சோகமா இருக்க? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் அக்கா. ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமஹ. ஓகேவாக்கா? நீ ரொம்ப அழகா இருக்கேக்கா. நான் மாப்பிள்ள மாதிரி இருக்கேனா? அழகா இருக்கு. உனக்கு என்னையா ராஜகுமார மாதிரி அழகா இருக்க. ஐயோ, இவன் எதுக்கு ரூம் கிட்ட வந்திருக்கான்? நான் ராஜகுமாரன்னா ஸ்வேதா ராஜகுமாரி. இந்த மேடி லூசி ஸ்வேதா ரூம்குள்ள போறானே, கல்யாண ஆர்வத்துல ஸ்வேதாவை கட்டி புடிச்சு முத்தம் கித்தம் கொடுத்துட போறான். இப்படி மட்டும் பண்ணிட்டா நிலவரம் கலவரம் ஆயிடும். ஐயோ, உள்ள போறானே. ஸ்வேதா, இவர் எதுக்கு மாப்பிள்ள மாதிரி மாலை போட்டுக்கிட்டு வராரு? வாங்க மேடி. சார் 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 நில்லுங்க சார், எங்களை மாட்டி விட்டுறாதீங்க சார். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க ப்ளீஸ் சார். என்னங்க சம்பந்தியமா அங்க இருக்காங்க, வாங்க போலாம். வேணாம் சார், வேணாம் சார், சொல்றத கேளுங்க சார். சார் ஸ்வேதா, எனக்கு இந்த மாலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. You also looking gorgeous. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்வேதா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதுதான்.
சமந்தி சம்மந்தியம்மா சொல்லுங்க. அத்த போச்சு போச்சு செத்தோம். ஐயோ வழுக்கு மரம் கல்பனாமா கிட்ட நம்மள பத்தி நல்லா போட்டு கொடுக்க போறான். கல்பனாமா நம்ம 2 பேருக்கு பாட கட்ட போறாங்க. ஐயோ ஸ்வேதா, I want to tell something. என்னது சம்திங்கா? வெக்கம் வேற படுறான். ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஒருவேளை ஸ்வேதா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறானோ? I ஐயோ love. ஸ்வேதா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் பூமிகா அம்மா. மேடி, Huh? உங்களை உங்க அம்மா கூப்பிட்டாங்க. Really? ம். ஸ்வேதா, நான் போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். பாய். ஸ்வேதா, மேடி மாலையெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ள மாதிரி இருக்காருன்னு நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அவர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு மாதவன் தான் கொஞ்ச நேரம் போட்டுக்கோன்னு சொல்லி அவருக்கு மாலையை போட்டு விட்டுருக்காரு. புரியுது பூமிகா அம்மா, நான் எதையுமே தப்பா எடுத்துக்கல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த வழுக்கு மரம் நம்ம கனவையெல்லாம் காலி பண்ண போறான். ஐயோ இதோட உங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சுதுடி. ஒண்ணும் இல்ல, மாதவன் ஸ்வேதா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கள அனிமூனுக்கு எங்க அனுப்பலான்னு இருக்கீங்க? அதை இன்னும் முடிவு பண்ணல சம்பந்தி. சுவிட்சர்லாந்து அனுப்பலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு, அங்கேயே தங்கி ஊர் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே. நல்லது சம்பந்தி. முதல்ல மாதவன் ஸ்வேதா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். ஏன் அந்த வழுக்கு மரம் நம்மள மாட்டி விடல? ஏதோ ஒண்ணு விடு, நமக்கு நல்லது நடந்தா சரி. என்ன யோசிக்கிறீங்க? கல்பனா மாட்ட மாட்டி விட போறேன்னு சொல்லிட்டு பில்டப்பா வந்தவன் ஏன் மாட்டி விடலன்னு யோசிக்கிறீங்களா? காரணம் என்னன்னு சொல்றேன், என் பின்னாடியே வாங்க. ஏன் அத்த, இந்த தர்பீஸ் தலையன் நம்மள வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டான். இப்ப என்னத்த பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. வா போய் அவன் முதல்ல என்ன சொல்றான்னு கேப்போம். வா. நான் உங்களை காட்டி கொடுக்காததுக்கு ஒரே ஒரு காரணம், என் மக சுருதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காகத்தான். நீங்க பூமிகாவும் கௌதமும் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையாகணும். இனிமே பூமிகா கௌதம் சுருதி விஷயத்துல தலையிடவே கூடாது. இதுக்கு நீங்க ஓகேனா நாங்க உங்களை மாட்டி விடவே மாட்டோம். என்னத்த இந்த பீங்கான் தலையன் நம்ம அஸ்திவாரத்தையே ஆட்டி வைக்கிறான். நம்ம ஸ்வேதா கல்யாணத்தை நடத்துறதே கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்கணும் தான். இவன் அதையே நடக்க கூடாதுன்னு சொல்றான். இப்ப என்னத்த பண்றது? சும்மா சொல்றதானே, இப்போதைக்கு சரின்னு ஒத்துப்போம். ஓகே சார், உங்க டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இனிமே பூமிகா கௌதம் விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம். நீங்களே உங்க பொண்ண கௌதமுக்கே கட்டி கொடுத்துருங்க. அத நீங்க வாங்க போலாம். இல்லங்க, வாயில சொன்னா மட்டும் பத்தாது, வேற எப்படி சொல்லணும்? பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்தா? ஆமா, உங்க வார்த்தையை நம்பி ஏமாந்து போக நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அதனாலதான் பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். கௌசல்யா, பத்திரத்தை எடு. இந்தாங்க, படிச்சு பாருங்க. கண்மணி மரக்காணத்தில்
கண்மணி மரக்காணத்துலயா? நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். பத்திரத்துல என்ன மேட்டர் இருக்குன்னு நானே படிச்சு சொல்றேன், கேட்டுக்கங்க. கண்மணி மரகதமாகிய நாங்கள் சுய நினைவோடு எழுதி கொடுக்கும் வாக்குமூலம் பத்திரம் இது. இவனாவே எழுதிட்டு நம்ம எழுதின மாதிரி சொல்றானே, வழுக்க தொலைய. கல்பனா அம்மாவின் இரண்டாவது மகன் மாதவன் மனநிலை சரியில்லாதவர் என்பதால் அவரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள எங்கள் வளர்ப்பு மகள் சுவேதாவிற்கு துளி கூட விருப்பமில்லை. கல்பனா அம்மாவின் சொத்துக்களை அடைய ஆசைப்பட்டு கண்மணி மரகதம் ஆகிய நாங்கள் இருவரும் சேர்ந்து திட்டம் தீட்டி சுவேதாவிடம் மாப்பிள்ளை கல்பனா அம்மாவின் இளைய மகன் கௌதம் என்று பொய் சொல்லி சுவேதாவை நம்ப வைத்து ஆள் மாறாட்டம் பண்ணித்தான் மாதவன் சுவேதா கல்யாணத்தை நடத்துகிறோம். அடப்பாவீங்களா? ஆஹா, நம்மள நல்லா சிக்க வச்சுட்டானே. அதே போல் போர்ஜரி செய்து என் மகள் பூமிகாவை கௌதமிற்கு மணமுடிக்க திட்டம் தீட்டியிருந்தோம். நாம பண்ணதையெல்லாம் பாயிண்டா வச்சு எழுதியிருக்கான். கண்டிப்பா இதை இந்த சொட்டத்துல எழுதியிருக்க மாட்டான். ஏதோ லாயரை வச்சுதான் எழுதியிருப்பான். அப்போது ராஜசேகர் கௌசல்யாவிடம் நாங்கள் ஆதாரமுடன் கையுங்களவுமாக மாட்டிக்கொண்டோம். அந்த காரணத்தினால் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டோம். எப்படி எழுதியிருக்கான் பாரு, கதை எழுதுற மாதிரியே எழுதியிருக்கான். கௌதமிற்கு ஏற்ற சரியான ஜோடி சுருதிதான். அதனால் சுருதி கௌதம் கல்யாணம் செய்து கொள்வதே நன்று. நாங்க எப்படா சொன்னோம்? நாங்கள் எங்கள் தப்பை உணர்ந்து விட்டோம். இனி கல்பனாம்மா வீட்டு பக்கம் கூட வரமாட்டோம். மண்டையும் மாட்ட வச்சுட்டான். ஐயோ, வழுக்க தலையா. இதை நாங்கள் எந்தவித வற்புறுத்தலும் இன்றி சுய நினைவுடன் ஒப்புக்கொண்டு இதை எழுதி கொடுக்கிறோம். இப்படிக்கு மரகதம் கண்மணி இப்படின்னு எழுதியிருக்கு. நாங்க எப்படா சொன்னோம்? தேங்காய் மண்ட தலையா. இந்த பத்திரத்துல நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தா சுவேதா மாதவன் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான். நான் கல்பனா அம்மாட்ட போய் இந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சு உங்க 2 பேரையும் மாட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் கல்பனா அம்மா கல்யாணத்தை நிறுத்தி உங்க 2 பேரும் மேலேயும் ஃப்ராடு கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. பாத்துக்கங்க. அக்காவை ஏமாத்தி மன வளர்ச்சி இல்லாதவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா? இத உடனே அக்கா கிட்ட சொல்லணும். அந்த பால்கார பொண்ணு வழுக்கமர சொன்னதெல்லாம் கேட்டுடுச்சு. அங்க பாருங்க. ஐயோ, இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறயா? இப்ப என்னடி பண்றது? என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? யோ, என்னையா பேசுற நீ? இது என்ன வாக்குமூல பத்திரமா? இது என்ன வீட்டு டாக்குமெண்ட் மாதிரி இவ்வளவு பெருசு எழுதி வச்சிருக்க? எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். இருங்க, நாங்க கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். வாமா போலாம். என்ன சொல்ற? ஆமா வா வா. ஆமா வா, பேசி ஒரு முடிவு எடுப்போம். பத்திரமா பத்திரம். ஏங்க இவளுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? நாம பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொல்லி நீட்டியும் 2 பேரும் திமிரா நம்மள வெயிட் பண்ண சொல்லிட்டு போறாளுங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த பத்திர மேட்டர்லாம் வேண்டாம். இவளுங்க பண்ண ஃப்ராடு தனத்தை கல்பனா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திடலான்னு சொன்னேன். நீங்க தான் கேக்கல. புரியாம பேசாத கௌசல்யா. நாம கல்பனா மாட்ட இந்த உண்மையை சொல்லி இவங்களை மாட்டி விட்டு இந்த கல்யாணம் நின்னு போனா அதனால நமக்கு தான் மேற்கொண்டு பிரச்சனை. நமக்கு என்னங்க மேற்கொண்டு பிரச்சனை? மாதவனுக்கு கல்யாணம் நடக்காம கௌதமுக்கும் சுருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கல்பனாமாவும் ஒத்துக்க மாட்டாங்க. கௌதமும் ஒத்துக்க மாட்டாப்ல. அப்புறம் அந்த லூசு பையனுக்கு பொண்ணை தேடி நாம திரும்பவும் தெரு தெருவா போய் அலையணும். அதனாலதான் இந்த பத்திர பிளான நான் போட்டேன். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். அந்த லூசு பயலுக்கு பொண்ணு கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இப்ப போன கண்மணியும் மரகதமும் வரட்டும். இந்த பத்திரத்துல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்காம விட மாட்டேன். நில்லுங்க. உங்களை தான் நான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஸ்வேதா கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயத்த என்கிட்ட ஏன் நீங்க சொல்லல? ஒரு தாத்தாவா என் பேத்தி கல்யாணத்துல நான் இருக்க வேண்டாமா? அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? யோ,
நாங்களே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதன்ற பயத்துல இருக்கோம். நீ வேற தள்ளியா? இப்ப நாம என்ன சொல்லிட்டோன்னு மரகத நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறா? அக்கா அனு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எங்களையா மாட்டி விடுற? அப்படியே உள்ள தள்ளுங்க. இங்கேயே கடை. அப்பா அத்த ஸ்வேதா கல்யாணம் முடியற வரைக்கும் இவ இங்கே கிடக்கட்டும். சரி சரி வா போலாம். வா சீக்கிரம் வா. சரி சரி சீக்கிரம் தாப்பா போடு. வா வா சீக்கிரம் போயிடலாம். ஐயோ ஐயோ, ராசாத்தி வீட்ல சைவமா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. கறிய கடிச்சு முழுங்கணும்னு என்ன ஆர்வமா இருக்கு. ஆனா ஹோட்டல்ல போய் திங்க கையில காசு இல்ல. என்ன பண்றது? இன்னைக்கு ஸ்வேதா கல்யாணத்துல கறி விருந்து போடுவாங்க. நான் அங்க போனா நல்ல வாய்க்கு ருசியா மட்டன் சிக்கன் சாப்பிட்டு வரலாம். ஆனா ஸ்வேதா கல்யாணத்துக்கு போனா கண்மணி ஏன் இங்க வந்தேன்னு என்ன திட்டுவாளே. ஐயோ என்ன பண்றது இப்ப? கண்மணிக்கு போன் அடிச்சு கல்யாணத்துக்கு வரவான்னு கேட்டுட வேண்டியதுதான். என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? இந்த பத்திரத்துல கையெழுத்த போடுங்க. யார் இங்க கத்திக்கிட்டு இருக்கிறது? போட்டுதானே ஆகணும், எங்களுக்கு வேற வழி இல்லையே. போடுறோம் அத்த, போடுங்க. இந்தா. என்ன இது? மரகதமும் கண்மணிய என்ன பேப்பர்ல கையெழுத்து போடுறாளுங்க? முதல்ல அத கண்டுபிடிக்கணும். மாதவன் ஸ்வேதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வேலையை காட்டலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஃபோர்ஜரி பண்ணதா ஒத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த பத்திரம் என்னைக்கும் பேசும், உங்களை ஜெயிலுக்குள்ளேயும் வைக்கும். ஜாக்கிரதை. வா போ போ. டேய் கிரானைட் தலையா, எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போறல, நீ நாசமா போயிடுவடா. உன் வழுக்க தலையில தேங்காய் விழுந்து தண்டா நீ சாவ. இந்த கோட்டு போட்டவன் மிரட்டிட்டு போறான். மரகதமும் கண்மணியும் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? அத்தை, இனிமே நம்ம என்ன பண்றது? ஸ்வேதா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த கரிசட்டி தலைய மண்டையில ஆணி அடிப்போம். அம்மா கூப்பிடுறா. நேரம் கட்ட நேரத்துல இவ வேற. ஐயோ, என்னம்மா சொல்லுமா. கண்மணி, கல்யாண கறி விருந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி. நாக்கு ஊறுது. ஸ்வேதா கல்யாணத்துக்கு வந்து நான் விருந்து சாப்பிட்டு போயிடுறேன்டி. லூசாமா நீ? நீ கறி விருந்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்க எல்லாரையும் மாட்டி விட போறியா? நான் எதுக்குடி உன்னை மாட்டி விட போறேன்? என்னதான் யாருக்குமே தெரியாத. நானு யாரோ ஒரு ஆள் மாதிரி சத்தமில்லாம வந்து விருந்து சாப்பிட்டுட்டு சத்தமில்லாம போயிடுறேன்டி. நான் உன்னை கல்யாணத்துல பார்த்தா கூட கண்டுக்கவே மாட்டேன், அம்மான்னு சொல்லவே மாட்டேன். ஐயோ, உன்னை யாரு சொல்ல சொன்னா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ எனக்கு பொண்ணே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். போதுமா? சரி, வந்து தொலை. அப்பா, கண்மணி என்ன பான்னு சொல்லிட்டா. ஸ்வேதா கல்யாணத்துக்கு போய் கறி விருந்த ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான். இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குமோ?
சரி நடப்போம், கறி விருந்தாச்சே. எப்படியோ அந்த பேப்பரை எடுத்தாச்சு. இதுல என்னதான் எழுதி இருக்குன்னு படிச்சிருவோம். இங்க கண்ணாடிய காணமே, எங்க வச்சிட்டோம்? கல்யாணத்துக்கு வர அவசரத்துல விட்டுட்டு வந்துட்டோமா? சரி, வெறும் கண்ணிலே படிப்போம். என்னது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப எப்படி படிக்கிறது? சரி, யாருக்கு அந்த பேப்பரை கொடுத்து படிக்க சொல்லி கேட்போம். யார படிக்க சொல்லலாம்? வாங்க 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 ஐயா, வாங்க வாங்க உள்ள போங்க. சம்மந்த் கிட்ட போய் இந்த பேப்பரை படிக்க சொல்லி கேட்போம். சம்மந்தி வாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, என் கண்ணாடியை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொன்னீங்கன்னா. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு, அவ்வளவுதானே.